அனைவருக்கும் வணக்கம். காலையில ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நாம வந்து சிம்பிளா ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளலாம் டீப்பா போய் இந்த சப்போர்ட்டை பாருங்க, அந்த ரெசன்ஸை பாருங்க, மார்க்கெட்னா எப்படி இருக்கும், இந்த நியூஸ் இதனால அந்த நியூஸ் ஏற்பட்டுருச்சு, அங்க பாசிட்டிவ் நியூஸ், இங்க நெகட்டிவ் நியூஸ், அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. அதுக்கு தான் நிறைய யூடியூப் சேனல் தமிழ்ல இருக்குங்க. அதெல்லாம் நீங்க நியூஸ் கேதர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேக்ஸ் அவ்வளவுதான், நம்ம ரூல் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதை போடுறேன் அப்படின்னா, சிந்திக்கணும். நீங்க யாரோ சொல்றாங்கன்றத நம்பி என்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஒருத்தர் இவ்வளவு கொடுக்குறாரு அவ்வளவு கொடுக்குறாரு நம்பி என்னைக்கு செய்யாதீங்க. நீங்க படிச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி அது கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் நீங்க முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணணும்னாவே நீங்க உட்காந்து பார்க்கணும். இன்ட்ராடே ட்ரேட், ஓகேங்களா? அப்பதான் ட்ரேட் பண்ணணும், எல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளே யூடியூப்ல கொடுக்கறத வந்து ஒரு அடிஷனல் டூல் தான். இதை வச்சுலாம் ட்ரேட்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? அதுக்கு எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும் என்னங்கிறதுலாம் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,900 கால் 158 rupees எபோ இருந்தா மார்க்கெட் அப்சைட் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு பிலோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். இந்த லைன் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க, இதுதான் 158, ஓகேங்களா? மார்க்கெட் பாருங்க, இந்த 158லயே நின்று மேலே போயிட்டு எகைன் 158 வந்துட்டு எகைன் இங்க இருந்து மேலே போகுது. இப்போ ஏன் இது வந்து அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு? என்ன காரணம்? ஏன் இங்க இருந்து திரும்பினாங்க? சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஏன் இங்க இருந்து திரும்பி மேலே போயிட்டாங்க? மேலே போனவர் இங்க ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாரு? அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் இங்க இருந்து மறுபடியும் மேலே போறாங்க? இது எல்லாமே மேக்ஸுங்க. நம்ம போயிட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது என்னன்னு தெரியுமா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ்ல மாறிட்டே இருக்கோம்னா ஏன் இந்த பிரைஸுக்கு இது பண்ணி கொடுத்தேன், ஏன் அதுக்கு மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது சிந்திங்க. சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ. அப்பதான் நீங்க படிச்சு நீங்க ஓனா ட்ரேட் பண்ணணும். இன்னொருத்தருடைய உதவி உங்களுக்கு இருக்கக்கூடாது. பங்குச்சந்தையில் நீங்க இண்டிபெண்டா ட்ரேட் பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பா நீங்க அப்சைட் போயிருக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து ட்ரேட் பண்ணீங்கன்னா இங்க நீங்க எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ்ல டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல உடைச்சிட்டோம், அந்த டைம் வேல்யூவை. அதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அடைச்சா மார்க்கெட் நம்ம எடுத்த இடத்துல தான் ஏறுறோம், ஆனா பிரீமியம் அதுக்குள்ள கீழே வந்துடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நமக்கு மேக்ஸ்ல இருக்கவே இருக்காது. டைம் வேல்யூங்கிற கான்செப்ட் இல்லாம பண்ணிட்டோம் நம்ம, ஓகேங்களா? அதனால படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.